போலிகள் முன் அவமானப்படுத்தப்பட்ட ஷிரந்தி ராஜபக்ச. படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் போட்டியொன்றில் வெற்றியீட்டிய பின்னர் அங்கு பார்வையாளராக அமர்ந்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வசீம் தாஜுதீன் மீது ஷிரந்தி ராஜபக்ச கடும் கோபத்தில் இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வசீம் தாஜுதீன் படுகொலை சம்பவத்துடன் ராஜபக்சர்களை தொடர்புபடுத்தி பலர் எதிரான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம். கிளிநொச்சி ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிலையத்தின் உப அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போதைய அதிபர் ஓய்வு வயதையும் தாண்டி கடமையாற்றுகின்ற நிலையில் துடிப்புடன் செயற்பட்ட எமது உப அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறியுள்ளனர். இவ்விடயமானது மாணவர்களின் நலன் பாதிக்கும் எனவும் இடமாற்றத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது நல்லது, ஏனெனில் மக்கள் மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்களை ஒரேயடியாக தோற்கடிக்க முடியும் என்று தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கூட்டணி குறித்த ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இருப்பதாகவும் அரசாங்கம் மக்களுடன் நிலையான முறையில் முன்னேறும் என்றும் அவர் அதன்போது தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி கூட்டணி குறித்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். 3 வயது மகனை கொன்றுவிட்டு உயிர் மாய்த்துள்ள தாய். காலி படப்பொல கஹட்டப்பிட்டிய பொல்லானுவ பகுதியிலுள்ள ஒரு வீட்டில் இறந்து கிடந்த 3 வயது சிறுவனின் சடலமும் கயிற்றில் தொங்கிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் இன்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக படப்பொல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செவ்வந்தி தங்கியிருந்த யாழ்ப்பாண வீட்டிலிருந்து விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மீட்பு. கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அலுத்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் தலைமறைவாகியிருந்த நிலையில் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பி சென்றுள்ளார். இதனை அடுத்து அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விசாரணையின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாகியிருந்த வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது.